முகரையும் பாரு முகரைய. சரி என்னடா மரியாதையா பேசு. வாய மூடுறா முத. நான் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை மதி. யார் ஆம்பளை? ஆம்பளை மதிக்க கத்துக்கறீ. யார் ஆம்பளை? யார் ஆம்பளைனா அதெல்லாம் வீட்ல வச்சுக்க. இங்க வந்தா உனக்கு நான் தான் ஆம்பளை, நீ எனக்கு பொம்பளை. இந்த சவுடால என்கிட்ட பேசாதே. சரி சரி. நான் சம்பாதிச்சா நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும். என்னத்த நீ சம்பாதிச்சு அப்படியே இது பண்ற? நான் கொத்தனார் நான் கேக்குறதெல்லாம் நீ வாங்கி தரியா? நான் கொத்தனார் வேலை பார்த்து நான் பண்ற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் சித்தாள் வேலை பார்த்து நான் பாக்குற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னடா நீ பெரிய வேலை ஆக்குற? நீ என்ன பெரிய வேலை பாத்துற? நான் நிம்மதியா இருக்க முடியல. உனக்கு என்ன நிம்மதியா இருக்க முடியல? வாங்குன நக்கல போன நக்கல என்னைட்ட காசு கேக்குறேன். இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியல. ஓண்டையில காசு கேக்குறாங்க. போன வாரம் கொடுத்தேன் 5000 எங்க? 5000 வந்து நான் பியூட்டி பார்லர் போய் செலவு பண்ணிட்டேன். ப்ளீச்சிங் பண்ணேன் மூஞ்சியை. 5000க்கு பியூட்டிங்கா? ப்ளீச்சிங் மூஞ்சி முகர எல்லாத்தையும் ப்ளீச்சிங் பண்ணேன். அதுல 5 ரூபா செலவாயிடுச்சு. கஷ்டத்தை புரிஞ்சு வாழ்றீ. நான் கொத்தனால என்ன இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணல? பொண்டாட்டி அழகா இருக்குன்னு நினைச்சில? அப்ப காசு செலவு பண்ணு. எதுக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்கற? ஏண்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தரேன். 1000 புரிஞ்ச முள்ள நான் கொத்தனால வேலை பார்த்து ஓட்ட 1000 நான் வேலை பார்த்து இருக்கறேன். நீ எப்படியே தெரியும் எனக்கு தேவையா? பொண்டாட்டி அழகா இருக்கன்னு நினைக்கிறீல? வீதியில கூட்டி போன 3 பேர் பார்த்து ரசிக்கன்னு நினைக்கிறீல? அப்ப நான் அழகா இருக்கன்னு நீ செலவு பண்ணி தான் ஆகணும். அடே ரசிக்கணும்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். புருஷ நிலைமை என்னன்னு நீ நினைச்சு பார்க்கணும். சரி நீ என்ன பண்ண தெரியாது. ஒரு 3000 ரூபாய் காசு கொடு. ஜவுளி கடையில ஒரு புடவை பார்த்தேன். அந்த அக்கா கட்டிருக்கு பாரு, அதை விட சூப்பரா ஒரு புடவை. அவங்களுக்கு முன்னாடி நான் அழகா தெரியணும். ஆண்டி நான் எவ்வளவு கஷ்டத்துல தூக்கு குண்டு புடிச்சு என் குண்டை கையில புடிச்சு நான் படுற வாடு எனக்கு தெரியும். நீ தூக்கு குண்டை புடிச்சாலும் சரி, தூக்காத குண்டை புடிச்சாலும் சரி, எனக்கு தேவையில்ல. நான் வெயில சாவுறது. நான் போட்ட 1000 இத்த தண்ணி ஓட்டியோ. இந்தடா நீ ஆம்பளை தானே? நீ ஆம்பளை தானே? எனக்கு தாலி கட்டனீல? நான் எங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு ஆளா வந்தேல. அப்ப நீ தானே வச்சு குடும்பம் நடத்தணும். நீ பண்றது பெருசு இல்ல. நான் எல்லாத்தையும் வச்சு உன்னை குடும்பத்தை வச்சு வாழ வைக்கிறேன்னா என்ன வேலை பார்த்து? உன் பேச்சுல சுத்தமே இல்ல. வேலை பார்த்து தான் என் புலப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்தடா நான் இங்க என்னை பாரு. நேத்து ஒரு டஃப் ஃபுல்லா துணியை ஊற வச்சிரு. துணியை துவைச்சியா? நீ எல்லாம் ஒரு புருஷன். நான் கூட தொங்க வேண்டியதானடா. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கற? பாருங்கனே நான் கொத்தனால வேலை பார்த்துட்டு இவள்ட்ட துணிமணியை நான் துவைச்சு போடுவா. நீங்க வந்து பியூட்டி பார்லர் போய் நீங்க எதுக்கு புருஷன் இருக்கற? புளிச்சிங்க அடிப்பீங்க. நான் சமைக்க சொன்னனே, சமைச்சியா? சாப்பாடு எங்கடி எனக்கு? எனக்கு சோறு எங்க? உனக்கு சோறு வேணா நீ ஆக்கி தின்னு. சரி அப்ப உனக்கு சோறு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சுமோட்டோல ஆர்டர் போட்டிருக்கேன். பிரியாணி நான் புளுக்கு நான் ஆர்டர் போட்டு புளுக்கு சாப்பிடுவேன். நான் வெயில கடந்து சாக நான் உல வச்சு சாவு. என்ன இதுக்கு நீ கல்யாணம் பண்ண? நான் உல வச்சு வேணாம்டா. நீ எனக்கு வேணாம். நான் சொன்னா நீ வேணும்னே. நீ எல்லாம் எனக்கு புருஷனா இருக்க தகுதியே இல்லாதவன். நான் வெயில கடந்து நான் சாப்பிடாம கொத்தனாரல பார்த்து நான் பட்னியா நீ வந்து மரியாதையா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிரு. நீ என்ன குழம்புல மீன் குழம்புல வச்சு போட்டு கொண்டு போடுவே. மரியாதையா பேசுறே. ஏண்டா ஆம்பளை மதிக்க கத்துக்க. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நான் பொளப்பு நாரி போய் நான் புருஷன் முகரைய பத்தி எல்லாம் பொலியூர் மாடு மாதிரி இன்ஜினியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் கிரில் கேட்டு வைக்க வேண்டியது. என்ன கிரில் கேட்டு வைக்கிற? கிரியாதை கேட்டு வைக்கிறேன்னு. சீ இதெல்லாம் ஒரு மனுஷனா? உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டேங்கிறா, எந்திரிச்சா உட்கார மாட்டேங்கிறா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு. கர்ம நான் அந்த கேட்ட ஐயோ கதவை புடிங்கிட்டு வந்துட்டானே. நான் அந்த கேட்ட வச்சு தான் என் பொளப்பே ஓட்டணும். மைக் க்ளோஸ். மைக்ல அது தெளிவா இருக்கு. ஹலோ கேட்ட வச்சு நீ என்ன ஓட்ட போற? ரெண்டு கேட்டு வச்சா தாண்டி நம்ம ஒரு பொண்டாட்டிய வச்சு உன்னால உருவங்க குடும்பம் நடத்த முடியும். ஏய் சகல ஓட்ட எதுலடா போடுவே? ஓட்ட அங்க இருக்கு ஆனா போட முடியலடா. ஏய் அண்ணா நீ புரியாம பேசிட்டு இருக்க அண்ணே. அண்ணே நீ பாருனே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆத்தா நீங்களே நல்ல நியாயத்தை கேளுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் இந்த முண்டைக்கு ஒரு புள்ள பெக்க முடியல. இதெல்லாம் ஒரு ஆம்பளை என்னை கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துதா. நான் வெயில கடந்து சாவு எனக்கு எங்க எனக்கு வயிறு வீங்க பார்த்தா அவனுக்கு தள்ளிக்கிட்டு தெரியுது. உனக்கு என்ன நீ நீ நல்ல மனுஷன் தான் ஏதோ குடிச்சு போய் சாவடா. எதுக்கு உயிரோட இருக்க? செய்ய முடியாத மட்டும் நீ எதுக்கு உயிரோட இருக்கன்னு கேக்குற? நான் பட்னியா நோட்டா ஏய் அடிச்சுக்காம மரியாதையா பேசுங்க. ஏய் அடிச்சுக்காதீடா. நீ உனக்கு வாரத்தை ஓட்ட முடியாது. ஓன் ஜவுரியா இருக்கு. உனி உனக்கு நான் வாழ முடியாது. நான் சாவுக்கு ஏய் நாளை பண்ணு குட்டியை வாங்கி மேட்ச்ல தெரியுவே. நான் கொத்தனார் வேலை பார்த்து என் குடும்பமே ஏய் மானம் கட்டவனே டேய். இங்கடா டேய் பொண்டாட்டி தாடா அது உனக்கு. அது எப்பறம் உன்னை நெஞ்ச பிடிச்சு தள்ளுச்சு? நீனே நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா. பொண்டாட்டி தாடா. நெஞ்ச பிடிச்சு தள்ளு குஞ்ச பிடிச்சு தள்ளு. வீட்லயே தள்ள முடியல இவன் தள்ளிட்டா. தள்ளுறா. எதா பேட்ற ஏய் பாத்து தூக்குடா. படம் கடத்துல படம் எதா பேட்ற யாம்ல தூக்குண்டாச்சு தூக்கி குண்ட விட்டுறேன். ஓட்ட மொத குண்டே இல்ல. நீ எதுக்கு குண்ட பத்தி பேசுற? எனக்கு குண்டு இருக்கு. நான் கொத்தனார் வேலை பார்க்கற குண்டாது என் பொளப்ப கொடுக்கும். சரி எதையாவது எடுத்துக்கிட்டு சாத்தி புடியே பாத்துக்க. ஓடி போய் மரியாதையா. எனக்கு சோறு காச்சிரி.
சோறு எனக்கு ஆச்சு. எனக்கு நீ புருஷனே வேணாம்டா. உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு ரோட்ல தெரியுது பத்தியா பண்ணி அத மேய்ச்சு கூட தெரியுது. ஆமா பண்ணினா பீய திங்கும்ல. இங்கேயும் ஒரே பீ வேலையா தான் அடிக்குது. எங்கட போய் மிச்சிட்டு வந்தானே. சரி என் வேலையை நீ பார்க்க விடு. நான் மரியாதை கிளம்பி போயிரு. நான் இனிமே அரசாணி உன் கூட இருக்க மாட்டேன். எனக்கு நீ சோறு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எனக்கு மட்டும் சோறு இல்ல. உனக்கு என்ன சொல்லிருக்க? நான் ஜொமேட்டோல ஆர்டர் போட்டிருக்கேன். பிரியாணி 300 ரூபாய். பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் சேர்த்து 450 ரூபாய் வருது. காசை கொடுத்துட்டு எங்க வேணா போய் தொலை. காசு கொடு. எதுக்கு இருக்க? நீ பிரியாணி எதுக்குடா இருக்க? இதுல ஆர்டர் பண்ணிருக்க. அது உன் தலையெழுத்து. நான் இதுல ஆர்டர் பண்ணிக்கேன். சரி அமேசான்ல தானடா பிரியோ. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம விடக்கூடாது. அமேசான். அட பைத்தியக்காரங்க அமேசான்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்க யாரு எப்படி சேர்ந்திருக்காரு என் கூட பிறந்ததுல? அவன் ஒரு லூஸ். இங்க பாரு நீ இப்படியே பண்ணிக்கிட்டீனா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். என்னைய கொடுமைப்படுத்துற. நான் உனக்கு எடுத்து வாங்குறதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டலாம் மறால. ஓடி நோட்டா. நீ என்னை பாடியல் பலகாரம் பண்றேன்னு சொல்லி கொடுத்துருவேண்டா. ஏண்டா உங்க அம்மா என்ன அம்மா பேசுற? என்னடா? கைய வைக்கிற? ஏண்டா சானா? யார் பையா? கைய மேல வச்ச. அடடே புருஷன்டா. எந்த புருஷன்டா கொடுக்க சொல்ற? இந்த புருஷன். அத கூட பண்ணோம்னா நீ எல்லாம் என்ன இதுக்குடா இருக்க? பரவல் புருஷன்ட குட்டு போறவர கிளவிட்ட வாங்கி குடிக்க வேண்டியதடா. நான் மேக்கப் போடுக்கு நீந்திரா யாம் கப் தெருவா கிடக்கு. பண்ணு. அப்புறம் என்ன இதுக்கு கல்யாணம் பண்ண? உன்னோட என்னால வாழ முடியாதுடா. நீ எனக்கு தேவையில்லடா. என்னதான் இருந்தாலும் புருஷன் நிலைமை தெரிஞ்சு வாழு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். என்ன கூட்டம் சார்? இன்னைக்கு நடக்கிற ஆடல் மாடல் இன்னைக்கு நடக்காது. கூட்டம்லாம் கூட கூடாது சார். அந்த ஏண்டா அழுகுற? சார் இன்னைக்கு கூட்டம்லாம் ஆடல் மாடல் நடக்காது. நாளைக்கு தான் ஆடல் மாடல். 5ஆம் தேதி ஆடல் மாடல். இன்னைக்கு நடக்க வேண்டிய ஆடல் மாடல் நாளைக்கு 5ஆம் தேதி. சார் சிவகங்கை கார்த்திக். அதுதான் கண்ணியா போட்டிருக்கியா? சார் நான் தள்ளி போல. என்னங்கடா அழுகைக்கு வந்து சோதனை? என்னங்கடா குடும்பம்? சார் நான் கொத்தனார் வேலை பார்த்துக்கிறேன். சார் சாகுறேன் சார். சார் இங்க வாருங்க சார். வந்தது வராம அவட்ட இத பாக்கி. நான் கொத்தனார் வேலை பார்த்து ஒரு போட்டு அழுதுகிட்டு இருக்கேனே. என்ன பேசறீ? வாய முற தூணா. மரியாதையா பேசறீ. உனக்கு அப்படிதான் மரியாதை. உன்னை எச்சரிக்கிறேன் ஓடி போயிரு. டேய் போனா போது பொம்பளை பச்சை. சார் என்னடா அது பாஞ்சு பவுடர் கொண்டு வந்திருக்காங்க? என்ன உள்ள துப்பாக்கில இருக்கோ? சார் உங்க துப்பாக்கி எங்க? அண்ணா போலீஸ்காரர் துப்பாக்கி கொண்டு பவுடர் கொண்டு வந்த துப்பாக்கி இன்னைக்கு தான்டா பாக்குறேன். சார் நீங்க உங்க துப்பாக்கி வச்சு என்ன சுட்டாது கொள்ளுங்க சார். நான் இவள் தெரிந்து நான் காலத்தை ஓட்ட. ஐயோ இவன் கூட குடும்ப நடத்துறதுக்கு உங்க கூட கூட்டிட்டு போறீங்க சார். சார் சொல்லாதம்மா. ப்ளீஸ் ஏட்டமா என் பிரச்சனையை ஓச்சி விடுங்க சார். ஐயோ குளிக்கும் போது பாத்ரூம்ல இருக்கும்போது கூப்பிடாதீங்கன்னு சொல்லி இடுப்புல அடிக்கல. எதுக்கு பண்ணீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு வந்தீங்க ஏட்டமா? சார் நான் என்ன சார் இல்லனா உங்களுக்கு இருக்க சொன்னேன். சார் நீங்க ஆவுனா கலட்டுன்னு சொல்றீங்க, மாட்டுன்னு சொல்றீங்க, என்ன நேரம் வேணாலும் அவுத்து போட்டே நிக்க சொல்றீங்க சார். லேடிஸ் பிரச்சனை ஏதாவது நீங்க தான பார்க்கணும். மப்டில தான் சார் வந்திருக்கேன். ஒட்ட தெரிஞ்சு போ. சார் 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 எனக்கு ஒரு சந்தேகம் சார். சோப்பு போட்டோட வந்துட்டேன் சட்டையை மாட்டிக்கிட்டு. ஏய் இருடா நாயே. சார் ஏய் என்னடா பொண்டாட்டி? என்ன மேல ஒரு மருக்கு கீழ ஒரு மருக்கு. வேணாமா? அவள்ட்ட இருந்து காலத்தை தள்ள முடியாது. இங்க இல்ல அங்க. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? டேய் உண்மையிலே சார் மா மேடம் மதுரை காத்து. சார் சிப்பு போடல சார். சார் இருங்க சார் நான் பாத்து சொல்றேன். என்னது? அட ராணி எனக்கு புடிச்சிருச்சு சூப்பரா. ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, நாங்க சும்மா ஏதோ காமெடிக்காக பண்றாங்க ஐயா. கரெக்ட்ல எங்க மேல கேஸ் எதுவா இருந்தாலும் எங்க சாரை போட்டு தூக்கி போட்டு மிதிங்க.
எதையும் தாங்குவாப்ல. ஐயா இது ஒரு நகைச்சுவைக்காக பண்றாங்க ஐயா. நீங்க கடைசியில எங்க மேல கேஸ் ஓட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டு வெளுக்கன்னு ஒரு முடிவு இருந்தா அந்த ஆளை பிடிக்க சார். இல்ல எங்களுக்கு அண்ணா சார் என்னைய பிடிச்சிட்டு போறாங்க. அதிகமான ரசிகர்னு சொன்னா எங்களுக்கு காவல்துறை அதிகாரி ஐயா அவங்க தான். அவரோட ஒத்துழைப்புனாலதான் இவ்வளவு தூரம் நாடகம் நல்லபடியா நடக்கிறது. நாடகம் நடத்துறது அதுலயும் இந்த வருஷம்லாம் தேர்தல் முடியறது வரைக்கும் தேர்தல் அன்னைக்கு கூட நாடகம் எங்களுக்கு நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தா ஐயா காவல்துறை. ஏய் ஏன் உனக்கு இந்த ஏய் அல்லாதம்மா உன் புருஷன் நான் 145 160 உள்ள ஓட்டுறேன். சார் என்ன நான் விசாரிச்சு சார் நீங்க பிராந்தி விலையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். 148 அது அவன் குடிக்கிற சரக்குல இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. 288 தான். ஏய் சார் எம்சி 145. ஐயோ சார் கேஸ் நம்பர் வந்து 144 தடை உடைஞ்சிடும். நீ 145 ரூபாய்ன்னு சொல்றீங்க. ஏய் அது கேஸோட நம்பர்ரா. கேஸ் சார். நம்பர் இல்ல. சார் இந்த அம்மா நான் விசாரிக்கவா? பைப் வச்சு உதாரிக்காத. பைப் வச்சு உதாரிக்காத. சார் இவங்க ஏற்றமாவா இல்ல ஊதுறவங்களா? சார் இவரை வச்சு விசாரிக்கவா? இங்கிட்டு வாடா முதல்ல. ஏன் வாமா, உனக்கு ஏய், இந்த லொப்ப வாமா. புத்தின்றே போடா. போக கூடாது. அவர் அப்பக்கப்ப கூப்பிடுவாரு. பொம்பளை என்னவே இப்படிதான் கூப்பிட்டு திரியறாரு. போக கூடாது. வாங்கம்மா இங்க வாங்க. நான் தாய் குழம்பு வாத்துக்கிற எல்லாரும் உள்ள விட்டு போடுவேன். உள்ள போட்டுருவேன். போங்க சார். முதல்ல ஜிப்பே போட முடியல. நீங்க எங்க சார் உள்ள வர்றீங்க? உங்க லட்சத்தை பத்தி சார் தெரியாதானே? ஏதாவது வசனம் தெரிஞ்சா பேசுங்க. உங்க கூடவே இருக்கிறேன். என்ன தாய் குளம் பாக்குறேன் உள்ள விட்டுறோம். இதுக்குள்ள போட்டுருவேன். உங்களுக்கு சாப்பிட்டு சட்டையாது சார் செந்தட்டில் எதுவும் போட்டாரா? உங்களுக்குள்ள என்னமா பண்ணு? சார் தொடாதமா. என்னடா பிரச்சனை? என்னடா இந்த பொம்பளை பிள்ளையால உனக்கு என்னடா பிரச்சனை? சாருக்கு இடுப்புல தொட்டா கொஞ்சம் கூச்சம். ஆனா என் பொண்டாட்டி கால் நீங்க சூப்பரா இருக்கீங்க சார் அந்த விஷயத்துல வீக்கு. சார் மேடம் நீங்களே நியாயத்தை கேளுங்க மேடம். என்னம்மா நான் நிப்பாட்டுவேன். நீ கேளுமா. எங்க சார காணோம். எங்க நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். இனிமே மேடம் அது இருக்குல்ல இதுனா இது மேடம். வரங்கம்மா. அது எனக்கு புருஷன். மேடம். ஏய் ஒத்துறா வாய. ஏய், அது எனக்கு மரியாதையா பேசு. ஏய் வாய முரஸ். கேக்குறல உட்கார்ற போய் உட்கார்ற. தூணா. அது இருக்குல்ல அது எனக்கு புருஷனா ஒர்க் பண்ணுது. என்னது? எப்ப பார்த்தாலும் என்னைய வேலை வாங்குது. துணி துவைக்கணுமா சமைக்கணுமா பாத்திரம் விளக்கணுமா எல்லா வேலையும் பண்ணணுமா. நீ இதை மூடுறா அப்படியே என்னைய போட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டமாவே நிப்பாட்ட பாக்குற நிப்பாட்ட வாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். டேய் இல்லடா எவன் இல்லடா நாயே வெள்ளக்கமார் பிஞ்சு அம்முச்சு. ஏம்மா என்னங்கம்மா? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஆ. சம்பாரிச்சு கொண்டாந்து காசை கையில கொடுக்கவே மாட்டேங்கிறாமா அவன். டேய் எங்கடா கொண்டு போய் குடுக்குற காசை? ஆட்டமா. ஏய் காட்டமா ஏத்தமா. போட்டேன் சாமான் தெரிஞ்சு போங்க. மேடம் ஏ நான் சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் நீ மேடம். போமா. நீ அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறேன். மேடம் ஆ நான் போன வாரம் 5000 கொடுத்தேன். ஆ அது என்ன கணக்குன்னு அவள்கிட்ட கேளுங்க. ஏய் 5000 ரூபாய் எந்த மூளைக்கியா பத்தம்? போன வாரம் கொடுத்து எனக்கு சோறு காய்ச்சி வருது புள்ள குட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்தேன். ஆ அவள்கிட்ட என்ன கணக்குன்னு கேளுங்க. ட்ரெஸ் எடுக்க கொடுத்தா அப்புறம் ட்ரெஸ்ஸே அது 2000 ரூபாய் போயிடும். எடுக்கல மேடம். எடுக்கலையா? அப்ப 50 பார்லர் போயிட்டு வரா. பியூட்டி பார்லரா? பியூட்டி பார்லர் போறாளா? அது பேர் பியூட்டி பார்லர் தானடா. சரி சரி. அடுத்து அது பார்லர் போகுது அந்த அம்மா. வேற இங்க மேல நான் பட்னியா கிடந்து இங்க இருங்க. என்ன கதியில டவுசர் வாங்க வழி இல்ல. அதே மாதிரி தான் எங்க ஆம்பளையால உள்ள நிலைமை கூட ஏய் இது. உன் பேர் கார்த்தி தானே? ஏன் உன் குண்டி இவ்வளவு கருப்பா இருக்கு? ஐயோ சொல்லு. குண்டி கருப்பா எல்லாமே மஞ்சளாவடா இருக்கு. இங்க வாமா இங்க வாமா. கம்முனு இல்லமா இங்க வாமா. வாய மூடுமா மூடுமா வாயா. மேடம் பேசுமா மேடம் வாய மூடுமா. சார் எங்க? பேசுமா வாய மூடுமா பேசுமா. பேச சொன்னா எப்படி மேடம் பேசுவாங்க? அதிர பேசுறீங்க. ஏன் இந்த தொன்ன புத்தின்னு கேக்குறேன். இருங்க மேடம். உங்க குடும்பத்துல இனிமே பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். தலைவா அண்ணே பிரச்சனை ஒன்னாலதான் மேடம். பிரச்சனை. இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவரு இதுக்கு முன்னாடி போலி ட்ரெஸ் போட்டு வந்தாப்புல இல்ல ஜிப்பு இல்லாம வந்தாப்புல இல்ல அந்த உனக்கு கூட தெரியும். ட்ரெஸ்ல எனக்கு என்னமோ கூச்சமா தெரிஞ்சுச்சு. கூச்சல்ல முண்டைக்கு பயம் கொடுத்துருச்சு. பயம்லாம் இல்ல. என்ன கதியாக போதும்னு. இல்லடா உச்சா போயிட்டு அப்படி நான் பார்த்தேன். ஏ மூதேவி ஒரு பேம்பர்ஸ் வாங்கி போட கூடாது. மேடம் உங்களை விசாரிச்சீங்களா? விசாரிச்சு அந்த அம்மா பியூட்டி பார்லர் போதான். இது மூதேவி தண்ணியை போட்டு போட்டு சம்பாரிச்சா கொடுக்க மாட்டேங்குது. வேலை செஞ்சு
சார், ஏய், சார், வேலையெல்லாம் சார், செய்யல. என் பிரச்சனை நீங்க கேளுங்க சார். உங்க பிரச்சனை ஓகே தான் நான் வந்திருக்கேன். போச்சு விடுவீங்களா? ஓச்சு விட்டுருவேன். அது தெரிஞ்சு அவர் குடும்பத்தை வச்சு நடத்த மாட்டாராமா. இவன் என்ன பண்றானா, வேலைக்கு போனானா கொண்டாந்து காசை என் கையில கொடுக்க மாட்டான். ஆனா நீங்க நல்லா சொரூரிய மேடம். பத்தியா அந்த பொம்பை கிட்ட பேசினா அதேதான் இந்த அளவு கரெக்டா இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் தண்ணி இருக்குமா? உன் புருஷன் போனா போயிட்டு போறேன். யாரு அவன் போனா போயிட்டு போனேன். நான் இருக்கேன். சோப்படலாம இருக்கடா முதுகுல. ஏய் என்னங்கடா நடக்குது அடுத்த இங்க? முண்டாட்டிக்கு முதுகு எந்த சார், அது பட்டிய கல் இல்ல. நீங்க தொடச்சிருங்க. அண்ணே நீ பண்ணு. ஓ பிரியா பிரியா. ஆஹா ஓ பிரியா பிரியா. என் தலையில எப்படி பாடுறான். ஓ பிரியா பிரியா. உங்க பிரியாந்துரை தலைவா பிரியா அப்படி கையடிக்குது. சேப்பியா மாதிரி கையடிக்குது. யாரும் குயிலே இளமல வெயிலே அலோலம்பாடு அங்கமே ஒயிலே மலர வாழை கொடுத்தே மாறு அங்கே உன்னினாரே தலைவா தூக்கிட்டாப்லையா? திருமலைபுரத்துக்கு நீ தாண்டா. அதுல என்னை தூக்கிட்டேன். திருமலைபுரத்துல வந்து எனக்கு சொன்னாங்க பாரு. என்னண்ணே? ஒரே நாளையில 3 பொம்பளை சூப்பரா பொம்பளை. ஐயோ எருமை ஏய் ஏய் லூசு பையல நல்ல வேலைடா. என்னக்கு என்னடா கரும்போது இப்பத்தே எல்லாம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? அடே கட்டாணி போட்ட புள்ளையே கட்ட புள்ளே குட்ட புள்ளே கருகமாணி போட்ட புள்ளே போடுறா. சிங்கினா சிங்காடியா அப்படியே பாடாத. அடுத்து மண்டே பறந்து வருவேன். எத்தனை நாளைக்கு அப்படியே பாடுவா? கோவப்படாதானே இல்லன்னா என்ன பாட்டு பாடுவ? பொறுமசாமி நீ பண்ணு நான் பாடுறேன்டா. என் தலைவன் பாட போறான்டா. பாடுறா குருநாதா. திஞ்சினா திஞ்சியாடு. இல்லைன்னா நெத்தியாடு. அப்படி பாடக்கூடாது. எப்படிண்ணே பாடணும்? ஆமா. நோதா போறது போயிடுவா. ஏய் என்னடா குருநாதா. ஏய் என்னடா என்னடாவா? ஏய் என்னடா மண்ணில அடிப்பா. டேய் இருடா டேய் கார்த்தி டேய் அண்ணே நம்ம சொல்ல வருதுடா. திருமணபுரம் பயல்வடா. அப்பன்னு இப்பன்னு 4 பேர் சேர்ந்து சப்புங்கடா 2 பேரும். ஏய் மதுரை காத்து. ஓ மதுரை பாத்தியா? இவங்களா? அவங்கதான் அண்ணியாரு. நான் அண்ணா ஒரு அண்ணியாரு. நான் யாருண்ணே? நீங்க மச்சான். அது எப்படா நல்ல பொம்பளை வந்தா நான் வந்து உனக்கு அண்ணே கார்த்தி அண்ணே திங்கினா திங்கியாடு. அண்ணே திங்கினா திங்கியாடு. இல்லைனா நெத்தியாடு. அப்படி இனிமே பாடவே கூடாது. திங்கினா திங்கியாடு. இல்லைனா கையாடு. ஏய் இப்பத்தே மறந்துட்டு இருக்கேன். யாவுப்படுத்துற பக்கத்துல பாம்பு. என்னம்மா என்னைய ஏக்கிற ஏத்திக்கு பூட்டிய ஏய் என்னம்மா என்ன ஏக்குற? என்னம்மா என்ன ஏக்குற? ஏதோ பேசு. லூசு பையல அவ அங்கிட்ட அடிச்சிட்டு இருக்கா. ஏய் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா? தலை வாத்தலை. அடா இல்லையா நம்மளா கை எடுத்துக்கிறோம். நம்ம தான் அடிக்கணும். ஐயோ ஜெயபிரியா. இங்கு பபனார்ந்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தனர் மருதங்குடியை சேர்ந்த கலக்கல் மன்னன் காமிக் ஸ்டார்
மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தன்னானே மலைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நானும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் தன்னை மறப்பான் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான். என்ன நாட்டுக்கு நல்லது சொன்னா அடிக்க வராப்ல. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை புலிகள் அழுவது ஊருக்காக ஆடும் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை. அண்ணே அவனை குத்துனே பாத்துக்கிறோம். 4000மா? 4000 ஆளாள கண்டா எங்க முதலாளி தங்க முதலாளி ஒன்றும் இல்லை, இது நாடா பாட்டில் அம்புடன் லூசு முட்டை போயிடுவா. வேற நீங்க எதுவும் தவறா நாங்க லூசுன்னு உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமாடா? ஏர்வாடி வந்து வந்து அவங்க நாளவத்தி மண்டே உடப்பேன் ஒன்னையா. டேய் இருடா டேய் கார்த்தி 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 டேய் என்னமோ எங்க அண்ணன் சொல்ல விடுறா. நெசம் மேல காசை கொண்டு போக போறாருடா. அண்ணே நீங்க வாங்கண்ணே. இங்கு கொத்தனாராக வேஷம் போட்ட அண்ணன் கார்த்திக் ராசா அவர்களுக்கு நமது கிராமத்தை சேர்ந்த எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். இங்கு பபுனாக நடித்து கொண்டிருக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு சப்பானியார் ஜாம்ராஜ்யம் உயிர் நண்பன் லட்சுமணன் சார்பாக மருதை கார்த்தி மருதமணி அவர்களுக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். கார்த்தி எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய 2 கொத்தனார் 2 சித்தாள் வந்திருக்கு. அது கணக்கா பிரிக்கலாமா பாருங்க. இதுல பிரிக்கவே முடியாது தம்பி. மதுரை கார்த்தி வந்து 4 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தானே உனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு. ஆனா ஒரு 5000 கொடுத்துருக்கலாம். இல்ல குடும்பம் தானே நினைச்சாரு. 1000 ரூபாய் மருந்தாக்கள் வச்சுட்டு வந்துட்டாருன்னு. உண்மையிலே நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, திருமலைபுரத்தில் எனக்கு நாடகம் கொடுத்ததே நான் பெருமைப்படக்கூடிய விஷயம். அன்னைக்கே சொன்னாங்க என் அப்பா எல்லாரும் நாடகம் பேச வந்திருக்கவங்க உங்கள் அப்பாவுக்காக உனக்கு நாடகம் தர்றோம், உனக்காகத்தான் நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் இந்த நாடகத்தை வேற ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்காக இந்த தேதிக்கு நாடகம் வச்சாங்கன்னு சொன்னால் நான் உண்மையிலே உங்கள் காலடிக்கு போகிறேன் நான் பணிவாக இருக்கணும். எனக்கு அன்பளிப்பு எனக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை உண்மையிலே எங்கள் அப்பாவை வளர்த்ததுன்னு சொன்னால் இந்த தென்னாட்டு ஏரியா தான் கமுதி முதல்தூர் சாயல்குடி இந்த ஏரியா தான் எங்கள் அப்பாவுக்கு பேரும்போலும் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி திருமலைபுரத்துலேருந்து எனக்கு நாடகம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் காசு எதிர்பார்க்கல. உண்மையிலே இந்த காசு பேசணும்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நம்ம திருமலைபுரத்தில் தான் காசு எதிர்பார்க்கல. அவங்க நாடகம் கொடுத்ததா பெருமையாக ரொம்ப பெருமையாக நினச்சேன். நேற்று மழை வந்து நின்று வச்சோன்னு இன்னைக்கு சாமியை பூரா கும்பிட்டேன். எப்படியாவது நான் திருமலைபுரத்தில் நாடகம் ஆடிடணும்டா 18ஆம் படி கருப்பா அப்படின்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு மழை எங்கேயுமே இல்லை. உண்மை. அந்த 18ஆம் படி கருப்பை இன்னைக்கு வந்து என்னை மேடை ஏற வச்சு பேரும்போலும் வாங்கி தந்த இந்த திருமலைபுரம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த முக்குள மாமணிகளுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகுவரால் சார்பாகவும் என் நாடக கலைக்குழு சார்பாகவும் எங்களையெல்லாம் அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய
அன்பு யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் காணி, அன்பு தம்பி தேவர் மீடியா, அன்பு தம்பி வைகை மீடியா, இன்னொன்னுப்பா நாடக நண்பர்கள் தானே, நாடக உலகம், நாடக நண்பர்கள் அத்தனை அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். தலைவன்டா. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய சப்பானியா சாம்ராஜ்யம் உயிர் நண்பர்கள் லட்சுமணன் சார்பாக தம்பி மதுரை கார்த்திக் இந்த நாடகம் பேசுனதுலேருந்து என்னை ஃபோன் போட்டு தூங்க விடலை. ஆனால் அங்கே தூங்க விடலை, இன்னும் இப்போ உள்ளுக்கு இருக்க விடலை. என்னைய நீ எப்போ வெளியே வருவ, எப்போ வெளியே வர்றியா, வந்து வெட்டவான்றாரு. கொழுந்தனார் இருந்தா உன் அண்ணியாருக்கு உன் முகத்தை காமிப்பா. உனக்கு தங்கச்சி வேணும் யாருக்கு தம்பி அண்ணனா? சப்பானியா சாம்ராஜ்யம் உயிர் நண்பர்கள் லட்சுமணன் சார்பாகவும் மதுரை கார்த்திகை அன்பு தம்பி மதுரை கார்த்திகை அவர்கள் சார்பாகவும் எனக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அவர் குடும்பத்தார்களும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு ஒத்தனார் வேஷத்தை பாராட்டி தூக்கிட்டு வந்த பாடுறா. இன்னொரு 600 ரூபா பாக்கி இருக்கு. ஏன்னா கொத்தனார் சம்பளம் வந்து 1200, மேசிட்ட வேலை 1100 கொடுப்பாங்க. எனக்கு அன்பளிப்பை பெருமைப்படுத்திய அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். ஏப்பா சித்தால் நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு உங்களுக்கு 2 வேலைக்கரை வெட்டி இருக்கு, அந்த சல்லி அள்ளி கொட்டணும். நீங்க எங்கள் அப்பா பேக்கரி எடுத்துகிட்டு போகிறத இன்னும் காசு கொடுக்கல, எனக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா மிச்சரிச்சவாதம் வந்து கொடுப்பா. அங்கே பேக்கரி வச்சுருக்கக்கூடிய எனது அருமையப்பா கொடுத்துட்டாரா? ஏன்னா வந்துடுச்சா? அதான் கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாங்கிறனால நமது கிராமத்தை சார்ந்த எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் கொத்தனார் நடித்த கார்த்தியன் அவர்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டார். கோரா 500 ரூபாய் கொடுத்துட்டாரு. சித்தலாக நடித்த சேப்பிரியா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்ந்த எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு மறுபடியும் 500 ரூபாய் அன்பளிப்பு அண்ணே மூர்த்தி அண்ணனா முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். இங்கு பபினாக நடிக்கும் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு நமது திருமலைபுரம் கிராமத்தை சார்ந்த டி முருகன் 5 ஸ்டார் நடனக்குழு அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் கண்டுகளிக்கும் சுற்றுவட்டார மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை நடக்க இருந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஓட்டு எண்ணிக்கை இருப்பதால் நாளை மறுநாள் 5ஆம் தேதி வைத்துள்ளோம். சிவகங்கை PS கார்த்தி அவர்கள் வழங்கும் மாபெரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி 5ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்கள் மூவருக்கும் அன்பளித்து சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. திருமலைபுரம் டி முருகன் வழங்கும் ஸ்டார் பாய்ஸ் நடன கலை சங்கம் அவர்கள் சார்பாக அண்ணன் முருகன் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். மூணு பேருக்கும் எங்கள் மூவருக்கும் அன்பளிப்பு வழங்கிய அத உங்களுக்கு கொத்தனாரு அவர் தனியா, அவர் வேறாலோ, இது ஒரு ஆர்டர். அப்ப எங்க கொடுத்தது வந்து எங்க ஆளுங்க, நான் சொல்ல முடியாது. அவர் சூப்பர்வைசரா, அவர் எனக்கு காசு கொடுக்கல, நான் சொல்ல முடியாது. நீங்க சித்தார் வேலை பார்க்கல, கொத்தனார் வேலை பார்க்கல. அண்ணே பேப்பர் பேனாவை எங்க அப்பா பேக்கரி இன்னும் வரல காசு. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க வாங்களே, வந்தல இருந்து நீ வேலை வாங்கிட்டே இருக்கீங்களே, டீ வடை உங்களோட தானே? ஐயோ, நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு டீ வடையோட நிக்கிறான். ஜனபிரியா உள்ள ஒரு 4000 ஏதோ ஒரு 4100 ரூபா தரேன் வரையா? ஏய் எங்கடா கூப்பிடுற? சரி மருதமணி பொளந்துனே போல் நான் 200 ரூபாய்க்கு கேட்கலாம். இருக்கு பையலடா, நான் சும்மா கூட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா காசை கிடைக்கிறீங்க? நீ அண்ணனால மாமாவாடா? ரெண்டு பேதா தம்பி, சும்மானா பச்சை தண்ணி கூட கிடைக்காது உங்களுக்கு. ஏப்பா அந்த அண்ணா மேஸ்திரியா, நான் பேரை சொல்லி சொல்லுங்கப்பா. அன்பளிப்பு கொடுத்தாங்களா அண்ணன் பேரை சொல்லு. எங்களுக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்திய கொத்தனார் வேஷத்தையும் சித்தார் வேஷத்தையும் வேஷம் செய்யலடா, வேஷம் செய்யும் இல்ல, அவருக்கு கொடுத்தாருல. அன்பு உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு சேப்பிரியா அந்த புட்டுக்கலையை கொஞ்சம் அள்ளி போடு. கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது ஏன் கொதிக்குதா? நான் பாத்துக்கிட்டே போட்டு நசுக்கிட்டே இருக்க. அப்புறம் குண்டா மூடு நகரக்கிட்டு. நீ மூடு, நீ தொற, நீ பொத்து, நீ குத்து, நான் கலட்டுறேன்டா.
தலைவா நம்ம பேமிலி பாட்ட பாடு தலைவா. பாடு தலைவா. ஐயோ நான் சொந்தமா பாடி சொந்தமா எழுதி சொந்தமா பாடுறது. எப்படியா என்னோட இருக்கா? எப்படியா எப்ப எழுதுனது? நீ மட்டும் அத்தை மகளே இந்த பாட்டு பாடுவா 3000 பேர் பாப்பாங்க. நாங்க 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. பாடுதல பாடுதல என் தலைவன் தில்ல பாடுறான். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கண்ணே, பரவாயில்ல. ஆனா இவர் இத்தனை நாள் நான் இருக்கேன், ஒரு பாட்டு படிச்சு கேட்டேன் இல்ல. ஏய் இங்க இருக்கவங்க மட்டும் தட்டுறாங்க, அங்க இருக்கவங்களும் தட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க தட்ட மாட்டாங்க. ஏன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க? கை தட்டுங்க நல்லா, தட்டுங்க போல. ஆமா இதெல்லாம் இளைஞர்கள். இந்த உசுறு நம்ம உசுறு, தாய் பழமும் நம்ம உசுறு. உண்மை உண்மை. நம்மள பார்த்தா முறப்பாங்க. முறப்பாடு வச்சிருக்காங்க. முறைக்கிறதுல ஒன்றும் தங்கதி இல்லை. போய் நான் நாரத வர சொல்லும், போய் முருகனை வர சொல்லி சொல்றதும் தங்கதி இல்லை. 3 முறைக்கு எங்க போகிறத பார்க்கணும், வேற வழியே இல்லை. பாடு பாடவா தலைவா? நீ பாடு தலைவா. குருநாதா பாடவா? பாடுங்க குருநாதா. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. கிர்ரா கிருமி ஏத்தணுமா? எந்த மைக்கிலடா கிரின் இருக்கு? என்னமா சொல்லுவாங்கடா அண்ணே ஊப்பர். ஏத்து ஏத்து ஊம்பர் வை. என்னது சூப்பர்ரா. என்ன நீ இப்ப போற, நான் இம்மு போட்டேன். சரி போடு போடு போடு. பிரியா வாமா, நீ வரல எனக்கு பாட்டே வராது. ஆமா பரவாயில்ல, லேடிஸ் வந்தா தான் உனக்கு பாட்டு வரும். அப்புறம் சும்மாவா கவிதை எழுத முடியும்? மதுரை கார்த்தி பயலுடா கொடுறோமா. தள்ளி விட்டா மேடை, பெரிய மேடை. சும்மாவே நாடகம் நிறைய வாங்கி வச்சிருக்கு. காலுவை வடிச்சு குருநாதா நீங்க பாடுங்க குருநாதா. இங்கிட்டு வர சொல்ல. பிரியா இங்கிட்டு வா பிரியோ. சொல்லுங்க. மொத்தம் என் தலை பாடுவான். இப்ப பாடுங்க. நீ பாடு தலை. இந்த பக்கம் வலியுது. இந்த பக்கம் ஏங்க ஏங்க துணிய வச்சு இந்த பக்கம் தொடங்க. அண்ணே காம்போதி ராகத்துல பாடுது. ஐயோ என்னடா காம்போதி ராகம். அடி நூத்தி செடிக்கு ஒண்ணே கல்லல வாணி ஓடுவாரு உனக்கு. கலக்கு 3 உள்ளேயும் பொம்பளை. இன்னைக்கு சூப்பர் பொம்பளடா. நீ தேர்ந்தெடுத்து தானே போட்டிருக்கிய. அப்படியே கண்ணுலே ரேப் பண்ணிடுவோம். எதுக்கு எப்ப அட்வான்ஸ் கொடுத்தாங்க? 7 மாசத்துக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தாங்க. முதல்ல இவரு நாங்க மட்டும் வந்தோம்னா தனியா ஒரு பக்கமா உட்காந்து எங்களை பாப்பாரு. இப்ப 3 பிள்ளை உட்காந்துருக்கீங்க. வேற என்ன வருது? நான் எதை பாக்குறதுன்னு தெரியல. அப்படியே பார்க்கத்தானே முடியும். டேய் என்னமோ அண்ணே சொல்ல வருதுடா, சொல்லட்டும்டா. பண்ணிட்டா. அண்ணன் இலக்கணம் பேச போறாரு. ஏன்டா நீ பாட்டு பாட்டு. இல்ல அக்காவங்க வந்திருக்காங்க, அண்ணன் விஞ்ச பின்னாடியே நிக்கிறாங்க. குருநாதா நீங்க பாடுங்க குருநாதா. 2 பேருக்கும் பாடி கார்டு வந்திருக்கு, பிரகதீஷ் இருக்கு எனக்கு. நான் சொல்லலப்பா. நீங்க எனக்கு பெரிய மாமாவ. பாத்தியா என் தலைக்கு அது எப்படி அவங்க எவ்வளவு வீட்டுக்காரர் வந்துட்டு சொன்னா திடீர்னு மாறுறா? ஐயா சும்மாவே அவங்க இடுப்புல என்னமோ இப்படி எடுக்கிறாங்கடா. கத்தி தாண்டா. ஐயா அது கத்தி இல்ல. அவங்க கட்டி பிடிச்சோன்னா அட ஏயா பயப்படுற? கட்டி பிடிச்சோன்னா நீ வாடவா வா, வண்டி ஒத்தலான்னு போவ மறப்பம்ன்றாங்கடா. சரி சரி விடு விடு. அதுக்காகவே நீங்க பண்ணிட்டு அவன் மேல பழி தூக்கி போட்டுருங்க. 2 இல்லைன்னா ஒன்ன தொடவா. ஐயோ சரியா? ஐயோ ஐயோ தம்பி படியா பாட்ட. அண்ணே அண்ணே இந்த பிள்ளைய ஒரு வட்டா. டேய் அண்ணே நீ பாடுனே 2 இல்லைன்னா ஒன்ன தொடவாமா, உன் பொந்துல நான் வாய். இந்த பாட்டு தான் இங்க 3 லட்சம் பாருங்க. ஏய் இது என்ன பாட்டு? இது கரும இவ்வளவு மோசமா பாடி. ஏய் நான் வேற பாட்டு படிச்சிருக்கேன். ஏண்டா களவாணி பையல, இதுக்கு குருநாதர் நீ தானடா? இல்ல இல்ல எனக்கு தெரியும். நீ உள்ள வாடா, அவனை தூக்கி போட்டு மிதிக்கல. இந்த பாட்டுக்கு கையெல்லாம் தட்ட சொன்னேன். பாக்கு வத்தல மாத்தல. என்னப்பா இப்ப நான் உங்களை அடிக்க தின்னா? ஏய் நான் பாட்டு பண்ண நீங்க அம்மிக்கிட்டு உட்கார வேண்டியதாடா. உங்களை யாரு வாசிக்க சொன்னது? பாக்கு வத்தல மாத்தல. அண்ணே ஒரு திருப்பி இருந்தா கூட இந்த போது குத்தி போட்டுக்கிற. அப்புறம் எதுவும் தட்டி ஆடுவாப்பா. என்னப்பா பையன் கிளம்பிட்டீங்க? இன்னும் 3 டான்ஸ் வருதுப்பா. பாக்கு வத்தல மாத்தனா பையன் பழகிட்டு இருக்கான். மிருதங்க வேணாம், நீ தூக்கிட்டு போ. பாக்கு வத்தல மாத்தனா. அப்பா மணியண்டா அண்ணே பெட்டி எவ்வளவு? 1,30,000 ரூபாண்ணே. 1,30,000 ரூபா. ஒரு குடம் தண்ணி உள்ள இருக்கு, தூக்கி ஊத்துனேன்டா வெட்டியா போயிடும். பார்த்து கொளார வச்சுக்க. வேணாண்ணே. பாக்கு வெத்தல மாத்தணும். அப்பா கோயில் பூஜாரி எங்க மணியாட்டம் வந்துட்டு இருக்க கிடிங்க நீங்க வாங்கி கொண்டு போய் பழைய இருக்கிற இரும்பு கடையில் துப்புறே. அப்புறம் கைட்டு தான் சைன் சப்புன்னு பாக்கு வெத்தல மாத்தணும். அடிங்கடா நீ தாடா வாசிக்க வேணாண்ணே. பாக்கு வெத்தல மாத்தணும். ஏன் பாட்டு படிக்கல உங்களுக்கு வாணி ஓடுது?
என் தலைவனுக்கு எச்சி புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு தெரிக்குது பாருடா. தேவப்பிரியா பார்த்தா அண்ணனுக்கு எச்சி புளிச்சு புளிச்சு தலைவா இங்க வாத்தல இவங்க பைத்தியமா அவங்க இல்ல உனக்கு பைத்தியம் இல்லம்மா. தலைவா அடுத்து சொல்லுதா எச்சி எப்படி புளிச்சு புளிச்சு புளிச்சு. பார்த்தா அப்படியே எச்சி புளிச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா அது பேசும்போது வாயில அப்படிதான் தெரிக்குது. ஏ பாகான பாட்டு குறையில நிக்குதுல பாக்கு வத்தல மாத்தணும் முடியலையா? பார்வதிய பார்க்கணும் பாக்கு மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். அடியண்டி புள்ளே ஏ பாகான ஆஹா அந்த பாட்டு வேற மாசி மாசம் அல்லான பொண்ணு அம்மன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன். நீங்க பாட்டு படிக்க என்ன தடவுடாண்டா. அதுக்கு தானே தலைவன் வந்து ஒண்ணுக்கு அளவு வத்த பொம்பளை 3 பேரும் செக்க எண்ணெய் குண்டிய நோண்டுறாண்டா. என் தலைவனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. கட்டி பொடிடா கண்ணாலே எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன். சா 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 ஆ ஆத்தி தலைவன் க்ளோஸ்ரா. இது தேவையான்னு ஆசை 100 ஆச்சு வாங்க ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை. யானையை போய் பூனை ஜோலி பார்த்தாங்க. அதுக்கு நான் போய் யார யானைங்கிற யார பூனைங்கிற நீ யானை இவன் பூனை. இது பூனை அது மூச்சூர் மாதிரி இருக்கு பூனைங்கிற பூனை அசிங்கப்படுத்தாத. பூனைக்கு மூஞ்சி ஒரு மாதிரியா தான் இருக்கு. இது மாதிரியா இருக்கும் தம்பி வருது. இப்ப என் தலைவன் களத்துல இறங்குவான் பாடுறா. ஏங்க அவர் போட்டி போட்டு என் கூட ஆடுற முடிவு பண்ணிட்டாரு. அடே சிங்கினா ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தி சாய நேரத்திலே அந்தி சாயி நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே எலரிசி ஓவியமே ராஜா எனக்கு ஏத்த சித்திரமே. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. எலரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. மருதமணி கார்த்திக் ராஜா பயலுகடா கொடூரமா போடுறா. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் துவங்க அன்னையான சுந்தரிக்கே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே.
அந்த ஒரு வெட்டு தான்டா தினப்பிரியாட்ட. சேகர் செத்துட்டான்டா. நான் கவனிக்கலண்ணே. கவனிக்கலையா? இவங்க 3 பேர் என்னண்ணே? பிறகு சீரண்ணா, செனப்பிரியாண்ணா. செய்யப்பிரியாடா. செய்ய வர்றியா? செய்யப்பிரியா. பிரியேஸ்வரி. புரேஸ்வரி இல்லை, பிரகதீஸ்வரி. ராணி சிரிக்குது. கார்த்தி ஒண்ணுலடா அவனுக்கு மொட்டலாக்கு. ராணி சிரிக்கி. ராணிஸ்ரீ. ராணி சிரி, பிரியேஸ்வரி, செனப்பிரியா. உனக்கு மொட்டனாக்கா? மொட்டனாக்கா? இந்த ஒண்ணு இல்ல, மாடு காலைக்கு தெரியும். அவங்க உரி 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 உரி. அவங்க 3 பேரை காட்டிலையும் உன்னோட அருமை பெருமை இந்த திருமலைபுரத்துல நான் எடுத்து சொல்லணும். அப்படி உண்மையில எனக்கு அப்பதை விடுச்சு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குல்ல. சொல்லுண்ணே. சரி விடுங்க, அதனால அவங்க என்ன? என்னண்ணே? சரிண்ணே, சரி 3 பேர் அவங்க எல்லாம் ஒரு ஆளா? சரிண்ணே. அவங்களுக்கெல்லாம் என்னண்ணே இருக்கு? அண்ணே அண்ணே அண்ணேடா, உனக்குள்ளே ஒரு சோகம் அப்படி இருக்கேண்ணே. இல்லண்ணே எனக்கு அப்பதை விடுச்சு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குண்ணே. சொல்லுண்ணே. அவங்க 3 பேரை காட்டலையா? படியேண்டா. சொல்லுண்ணே சொல்லுண்ணே. அவங்க 3 பேரை காட்டலையா? சொல்லுண்ணே. இல்லண்ணே, சேப்பிரியா, ராணிச்சேரி, பிரேஸ்வரி 3 பேரை காட்டலையும் உனக்கு தானே சூப்பரா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. என்னது மடுவா. நான் ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல, அது எப்படா மேல ஏத்தி கொண்டா தாவல தள்ளுற? நான் ஏதோ முக்கியமான நீங்க பார்த்து அப்படி சொன்னீங்களே, உங்க அண்ணனுக்கு நல்லா இருக்குன்னு. நான் ஆட்டுற மாதிரி உங்க அண்ணன் ஆட சொல்லுங்க. உங்க அண்ணன் ஆடிட்டானா? என்ன சொல்றியா? நான் கேக்குறேன். என்ன மாதிரி ஆட்டலையாக்கும் அவங்க எதுக்கு வர்றான்? எதுக்கு வரேன்? எதுக்குடா வந்த? வண்டி போட வந்திருக்காங்க. என்ன மாதிரி ஆட்டலைனா அவன் ஆண்டு கூட தொங்குவான். தொங்குவானா? ஆடலைனா தொங்குவானா? தொங்கலைனா அவன் தொங்கலைனா அவன் தொங்கலைனா. ஏங்க முத வாசிங்க, அதே மாதிரி அந்த நடைய வாசிங்க. முத வாசிங்க. தொங்குடா தொங்குடா 4 பேரை புடிச்சு தொங்குடான்றியா? அண்ணானே நானே. செவ்வந்தி பூமடிச்ச சின்னத்தா என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு பண்ண? எங்கு புகழ்த்துவங்க இங்க நான் துவங்க அன்னையான சுந்தரிக்கே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையக்கான. கல்லாட்டம் மேல மட்டும் தான் ஆட்டணும். ஆட்டு 3 பேரோட உனக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னார்ல. இப்ப நீ ஆட்டல செத்த என்கிட்ட ஆட்டு. ஏய் என் தங்கச்சி கிட்ட விழுந்து அப்படியே மண்டி போடுங்க 2 பேரும். ஆட்ட சொல்லுங்க. அது ஒரு இதுன்றா. ஆட்ட சொல்லுங்க, மேல ஆட்ட சொல்லுங்க. நான் எவனும் என்னவும் பண்ண முடியாது. ஏ தலைவா, என் தங்கச்சி எப்படி? எங்க 3 பேரோட அவனுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் ஆட்ட சொல்லியா? தொங்குவான்னு சொன்னீல. ஆட்ட சொல்லு. ஆட்டலனா வாசிக்கவே இல்லடா. வெக்கத்துக்கு அந்த கொடுமையை பாடுறா. அந்த பிள்ளை எப்படி ஆடுது? நீ உதற. என் தங்கச்சி அசிங்கப்படுத்தி பின்னாடி தான் ஆடுதா, முன்னாடி ஆட்டுடா. உதற விடாம ஆடுனே. ஏய் பேச்சுல சுத்தம் இல்ல, அவனை தொங்க சொல்லு. அங்க நம்ம பையன் இருக்கான்னு தெரியல. அல்ல அல்ல சட்டையை கட்டிட்டான். டேய் சட்டை படுற வந்தாரு. அதே மாதிரி அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? அதே மாதிரி நீங்க போய் எங்க வந்தீங்க? என்ன பண்ற? அதே மாதிரி மேல இப்படி. அம்மா மாடு சாணி போடுது. உன்னை ஆட சொன்னா முக்கிக்கிட்டு இருக்கடா. அத வாசிங்கம்மா.
பத்தல. ஏய் என்னடா எதுவும் பார்க்காத பார்த்துட்டியா? பயங்கரமா ஏய், அதே மாதிரி வாசிமா இங்க இரு பின்னாடி ஏய் கார்த்தி பாத்துக்க குசா போட்டாரா? இங்க வாடா மேல அதே மாதிரி எங்க இந்த மருதமணி எங்க மருதமணியை கூப்பிடும் போது உனக்கா ரொம்ப பேசுறாரே பிரியா அண்ணே நீ யாரு இப்ப? அண்ணே என்னையா அது அண்ணா எத்தனை ஊசினே போட்ட? போன போக்குல ஊசியா? போன போக்குல ஊசியா? அப்படியே பூண்டு ஊதா. அண்ணா எத்தனை ஊசினே போடுறது? எங்கும் பூவல் துவங்க சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே. உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணுமா? மேல ஆடுற சரி கீழே ஏதோ கொத்து ஆடுதுனே. சேர பாம்பு குழல் ஆடல குழல்தே ஆடுது. அடி யாரு உடக்கல்ல தண்ணி? அடி யாரு கூட நல்ல தண்ணி? அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அப்பதான் என்ன பாட தொட்ட? இப்ப என்ன பாட தொட்ட? என்ன பாட தொட்ட? எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க. இங்கு நான் துவங்க எங்கும் புகழ் துவங்க. போடுறா சந்தைக்கு போய் வரோமுங்க. அப்படி கை கழுவி சந்தைக்கு போய் வரோமுங்க. சந்தைக்கு போய் வரோமுங்க. சந்தைக்கு போய் வரக்கான மேல கண்ணம்மா போன வர. அங்கு என்ன தெரிகிறது? நீ அங்க போ நீங்க இங்க வாங்க எந்திரிங்க 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 ஸ்டவ்ஸ் ஓட்டே ஆக்கியா எந்திரிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அதையும் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப முக்கியம் முகரைய பாரு என்னோட பேரு டேய் சகல அது எப்படா உனக்கு தெரியும்? சிவப்பு கலர் போடல உள்ளுக்க காயுது. அது எப்படிதான் எங்க அப்பா அட சண்டாளைகளா. ஓ மை காட். கை கழுவி சந்தைக்கு போய் வரோமுங்க. களிய தலைக்கு எவ்வளவு தில்லு பாடுறா. லூசு பயல குண்டிய தொட்டு கும்பிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்காடா? என்ன செய்யும் தொழில தெய்வம் இருக்காங்க. தலைவன்டா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற வேண்டியதான்டா. இல்ல சும்மா ரூம்ல இருக்கல. நாங்க வந்து அடிச்சுக்கிற முடியும். அப்புறம் என்ன பண்றது? வரும்போது புருஷனை கூட நானே. வந்துருங்க. ஏன் அப்படி கும்பிட்டீங்க? இது யாருக்கு குல தெய்வம்? அம்மோட்டு அண்ணன் மனுஷன். மைச்சோட்டு குல தெய்வம். ஆல்ரவுண்டு தம்பி குல தெய்வம். பெட்டி மணியனன் குல தெய்வம். மிருதங்கம் தம்பி குல தெய்வம். அவருக்கு தாளம் குல தெய்வம் பூஜாரிக்கு. உனக்கு முன்ன குல தெய்வம், எனக்கு பின்னாடி குல தெய்வம். ஏய் உங்க ஜாமான் தொட்டு கும்பிடுங்க எதுக்கு ஏன் ஜாமான்? மா நாங்க விளையாடுற ஜாமான் தான் கும்பிட முடியும். நீங்க விளையாடுறதுனா உங்கள்ட்ட கும்பிடுங்கடா. எங்கள்ட்ட அதானே. ஐயோ இது ஏன்பட்டு
நான் வீட்டுல பிரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ஜெயபிரியாவை கொண்டே அத்தரண்டி என்னது தன்னானே நானே நன்னே தன்னானே நானே தன்னானே தானே நானே தானே நன்னே தானே நன்னே எப்ப ஆடுவ முதல்ல மேடை அழகலாமா ஆடலையா ஆடுறது இப்பே ஆடுற அதுலயும் வாசிக்கிட்டா இங்க நான் நடந்து போறதுக்கே அடிக்கிறாங்க டம்மு 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 டம்முண்டு. அண்ணே பூவை கொண்டையில வைக்கணும் பூவை கொண்டையில வைக்கணும் பொண்ணு தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நானே தானே நன்னே. ஏய் அண்ணே அண்ணே நியாயமா இல்லண்ணே மனச்சாச்சுன்னு இல்லையா நியாயமா நம்ம சாப்பிட்டோம்ல இப்படிலாம் துரோகம் பண்ணலாமாண்ணே ஏண்டா என்னாச்சுடா யார் மைக் செட்டு கேள்றா நம்ம மைக் செட்டு யார் ஊரு கேள்றா நம்ம ஊரு இரியா நீ இது யார் பெட்டி நம்ம வெட்டி ஐயா நீங்க மட்டும் 2 பேர் பண்றீங்க நாங்க 4 பேர் கையில பிடிச்சிட தெரிய முடியும் அதுக்குத்தான் உங்களுக்கு சாமான் கொடுத்துருக்கு. நீ அதை போட்டு அடிச்சு தெரியும் இவன் போட்டு அமைக்கிட்டு தெரியிட்டு அவன் 3 சாமான கொடுத்து 4 சாமான நாங்க ஏன் பப்புன்னு நடிக்கணும் தெரியுமா? என்ன சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, பாலே சம்பளத்துக்கு சம்பளம், டெய்லி ஒரு லேடிஸு. சரி எங்க நேரம் அப்படி பெட்டிக்காரன் இப்படியே அமுக்கிட்டே இருக்க வேண்டியது, விதி அவன் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் மாப்பிள்ள உங்க சம்பளம் எங்கே போகுது? எங்க நான் உனக்கு கேட்கவா? என்னம்மா? இந்த பையங்கலாம் நைட்டு தான் கட்டி பிடிப்பாங்க, காலையில நீங்க தான் வச்சு எங்களை மேய்க்க போறீங்க. பரவாயில்லடா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே. ஏய் தானே நன்னே தானே நன்னே. அக்கா அடிச்சாண்டா புட்டு பாலு. என்னைக்கு இந்த இதுலக்கெல்லாம் அடிச்சு போய் பாவம். அண்ணே வாங்க நல்லா ஆடுறீங்க. மரணம் என்னும் தூது வந்தது. நீ அங்க கம்மின்னு ஒருத்தர் நாங்க 2 பேரும் இதுக்கு வந்தான். கோவப்படாதுண்ணே. அண்ணே எங்க வச்சு அந்த மாடு போயிட்டு கடுத்து வரைக்கும் வந்துடும்ண்ணே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் அப்படியா எழுதுங்கள் என் கல்லறையில். நாடகம் நிப்பாடுங்க. நீ எந்திரிச்சு போங்கப்பா, நாங்க போயிட்டு வர்றோம். ஏன் காசு வாங்கி தர மாட்டேன், புடிச்சிட்டு போ, அவங்கள கூட்டிட்டு போ, போய் சைவங்க போய் அடிச்சுட்டு திரி. ஏன் அப்படி எரிச்ச ஏதாவது விடுக்கிறீங்க ஏமா அண்ணே? பெருத்த அவமானம்டா, பெருத்த அவமானம்டா. அண்ணன் வச்சு சொன்னா சுருக்க போட்டு விட்டுருவேன். அண்ணங்கிறானே மாமா. ஏ வெக்கத்தை பாடுறா. மாமா ஐயோ அத்தான் அத்தான் அத்தான்ற ஆனா ஒரு வட்டம் கூட அத்தான்னு சொன்னே. அதெல்லாம் இருக்கிற ஆளு கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுற? மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல, ஏதாவது அதையும் தாண்டி ரொம்ப கொடூரமானது. பேசுறீங்களே பேசுங்க. நீ சொல்லுடா. அம்மா சொல்லு, எங்க அத்தானை நான் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கேன், நீ சொல்லு. நீ விட்டாத்தான் சொல்லுவேன். அண்ணே கேபிள் வேறு தெரியுது, உள்ள மாட்டி விடு. உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். காதலா? காதல்னா தெரியாதா? அந்த பையன் உங்களை விரும்புறாரா? ஏன் விரும்புறாரா? உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரா? தும் சே பியார் கட்டே அந்த உடனே வேலையை ஆரம்பிச்சுறாரா? என்ன வேலை? காங்கட்டு போடுறது. சடார் மடார் ஒரு நாளைக்கு 2 தடவையா? சிங்கிளி மங்கிலி. என்னண்ணே? என்னது? இந்த பிள்ளைக்கு மேலே என்னண்ணா இப்படி குழம்பு படுத்துக்கிட்டு இருக்க? ஏன் அவன் என்ன பேசுனியா? ஏன்னா எனக்கே சங்கடமா இருக்கு. உண்மையை சொல்லு செல்லம், உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன். என்ன சொன்னா? அவனை எதுவும் கூடாது. நீ சொல்லு அவன் சொல்றியா? சொல்லு சும்மா சொல்றேன். என்ன சொன்னேனா? சொல்லு. இல்ல வேணாம், மன சங்கடமா இருக்கு. டேய் சொல்லலைன்னா உன்கிட்ட பேச மாட்டேன். சும்மா சொல்றியா? உன்னால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்றேன். வேண்டாம் உங்க அம்மா.
bloody rascal. Damn it. தம்பி விஜய், விஜய், தம்பி முடிஞ்சா எப்படி உட்கார்ந்திருக்கான் பாருடா. அது எப்படா என்னை மாட்டி விட்டு நேக்காதுன்ற என்ன எங்க ஆத்தால கூப்பிடுவியா? ஓ இதை நறுக்கி முடியும் பாத்துக்க. சூப்பர் சித்தப்பா அண்ணே அது எப்படி உனக்கு தெரியும்? சித்தப்பா ரெண்டு பேரும் நல்லா மண்டி போடுறாங்க. குணத்துல நல்லவங்க, சித்தப்பாவா? குணத்துல நல்லவங்க. மாமா உங்க மகளா? ஒரு படி மேல போயிட்டாட்டாங்க. பூம்பாவா காலையில நானா 3 மணிக்கு முடிச்சுனா அப்புறம் பாருங்க. சங்கு சடார் மங்கு மடார். ரைட்ட பூரா ஆஃப் பண்ண சொல்றார். அண்ணே லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க நீ. அப்பதான் காகத்து காயுமா. அங்க வை இங்க வை. சங்கவை. இப்ப என்ன சொல்றாரு? என்ன சொன்னியா? என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. பிர்கோ துர்கோ. போன சிரிக்க முடியல. உன நாடத்துக்கு வந்து துக்கந்தே. அவன் சொல்றியா? கேட்க முடியலன்னு என்ன அனுப்பி விடுவானா? நீ போய் என்னண்ணே பண்ணுவ? போய் இடத்த சுத்தம் பண்ணுடா. நீ பண்ணலனா அவன அனுப்புவேன்னு சொன்னியா? இல்லையா? அது எப்படா நீ தான் ஒரு டயலாக் எழுதுற? நான் எப்படா சொன்னேன்? சிங்கு சிங் சங்கு சங். கலவை எள்ளி மிஷினுக்குள்ள போட சொல்றியா? யார் தண்ணி ஊத்துவா? தண்ணி நான் ஊத்த ரெடியா இருக்கேன். நீங்க எப்ப பண்றீங்க? யார் குழப்புவா? எங்க அப்பா கூட்டு வந்துருவேன். ஜடாரி பிடாரி. பிடாரியா? சடாரி பிடாரின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அண்ணே இப்போ வந்து ஹிந்தி பாருண்ணே. அண்ணே ஹிந்தியில 1 2 சொல்லி தரேன். ஏய் உனக்கு ஹிந்தி மாலு? என்னண்ணே? ஏய் ஹிந்தி மாலு? நான் தெலுங்கு. ஹிந்தி பேசுங்க, நீங்க அப்புறம் தெலுங்கு. நான் கர்நாடகால இருந்தேன். என்ன கர்நாடகால பெருசு ஒரு சாவல இருந்திருக்கும். வாழைப்பழம் நேந்திர பழம் அங்கதானே இருக்குது. ஷரப்பம்பு. ஓலப்பாம்பு. ஏக் அப்படின்னா என்ன? ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றாரு. தட் இந்த இஸ் வரல பாயிண்ட். இந்த வரல இந்த வரல இந்த வரல இந்த வரல இந்த வரல. உனக்கு எந்த வரல் பிடிக்கும் முதல்ல? என்ன எனக்கு பிடிக்கும்னு கேக்குறீங்க? இல்ல, சரி நம்ம கணக்கு படி சுண்டு வரல இருந்து ஆரம்பம். முத சுண்டு வரலதே. தோ 2 வரல், முத தீன் 3 வரல். அம்மா இன்னொரு 1/2 மணி நேரம் தான். ஏன் அதுக்குள்ள ஜாமீன் ஆள்றியா? எங்க தான் எல்லாம் போறீங்க? போங்க போங்க, நாங்க காசு வாங்கிட்டோம், நீங்க போங்க. காசு வாங்கியாச்சா? ஏய், ஒண்ணே போத்துல இந்த இளநீங்க முறை போகாது, கலட்டாம போகாது. எதை கழட்டாம? நம்ம போய் இந்த சீனெல்லாம் கலட்டாம அவங்க போக மாட்டாங்கன்ட்டு. சீனையா? இந்த காலத்துல இளைஞர்கள் நாடகம் பார்க்கறான்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னா அத சொல். 3 வரல்ண்ணே. ஜார் ஜாக்குன்னா 4 வரல். பாஞ்ச் மொத்தமா விட சொல்றாரு. என்னது? 5 வரல் நீங்க விட. 6 நோத்தா பொளந்துருவேன். என்ன 5 வரைக்கும் ஹிந்தில சொன்னா 6ஆதுன்றது. சரி உங்களுக்கு நான் தெலுங்கு சொல்லி தரவா? சொல்லு. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? சூப்பரா தெரியும், பயங்கரமா பேசுவேன். தெலுங்கு ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. என்ன தெலுங்குனா கொடுத்துருக்கானு? உங்களுக்கு நான் சொல்லி தரவா? உங்க பேர் என்ன? கார்த்திக் ராஜா. உங்க பேர் என்ன? மதுரமுத்து. மருதமணி. மருதமணி. கார்த்திக் ராஜா மருதமணி. இப்ப கார்த்திக் ராஜா பக்கத்துல லூ போட்டு சொன்னீங்கன்னா அதான் தெலுங்கு. மதுரை கார்த்தி. காணா போயிருச்சோ தம்பி. மதுரை கார்த்தி லூ. கார்த்தி லூ அப்படின்னா அது தெலுங்கு. இப்ப நான் ஒவ்வொன்றிலே கை வச்சு சொல்லுவேனா? நீங்க வேகமா இது ஆல் ரவுண்டு, இது பெட்டி, அது மிருதங்கம், இது தாளம். எல்லாத்துலயும் கை வைப்பீங்களா? நான் எது எதுலாம் கை வைக்கிறேனோ அதெல்லாம் நீங்க லூ போட்டு வேகமா சொல்லணும். லூ போட தெரியுமா? நான் லூப் போட்டுறதான்னு பழக்கமே. என்ன பேசுறாப்ல இருந்தாலும். நான் எழுத்துல சரி அது பேர் என்ன? அது பேர் என்ன? சத்தமா மைக்ல போய் சொல்லுங்க. அது பேர் என்ன? அது ஆல் ரவுண்டு. ஆல் ரவுண்டு லூ. ஆல் ரவுண்டு லூ. இது பேரு பெட்டி லூ. அது பேரு மிருதங்க லூ. இது பேரு தாள லூ. இது பேரு மைக்கு லூ. இது பேரு அதனால ஒத்த ரோசா புள்ளைய நல்லா வளர்த்து வச்சு உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க காதுல விடுங்க, நான் மூக்குல விடுறேன். நான் என்ன பண்ணட்டும்? எப்படியோ கொலகாசில மாட்டி விட ஏங்க போறேன். நான் என்ன பண்ணட்டும்? நீங்க ரெடியா இருங்க. எங்க வீட்டுக்கு போறதுக்கா? சரி. வீட்டுக்கு இல்ல, இங்கே எல்லாத்தையும் கழட்டி ரெடியா இருங்க. அங்க வரவங்க ஏய் கருவாப்பையிலே பிச்சு புடி ஒழுங்கா பாடு. அதனால என்ன சீனெல்லாம் கழட்டி ரெடியா இருந்தா வண்டி வந்தா ஏறி போடுவோம்ங்கறா. பீரோலுங்கறான். அண்ணன் சரியா பேசுறாரா? பாரா. அதனால உங்களை காதல் எப்படி காதலுமா? பண்ணும் தானா
ஹலோ என்னடா பண்ற ஏப்பம் உரியா அர்த்தம் இல்லடா சுதியை எங்கிட்ட கண்டுபிடிக்க தெரியல எனக்கு தானா நானா தன தானா நானா தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா உசுர உன்னை நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு ஏ கார்த்தி நீ எதுக்குடா வந்திருக்க இது மாதிரி விஷயத்தை கெடுக்கப்படாதா தானானா 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 நானா தன தானானா 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 புளிய பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து எப்படி கோத்து விடுறான் பாடுறா அந்த பக்கம் நிக்கிறாரு பாரு மச்சான். அண்ணன் தங்கச்சி தான் இப்படித்தாண்டா இருக்கேன் தம்பி உனக்கு அக்கா கோழி அடிச்சு குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்டா. ஐயோ நான் கொஞ்ச நேரம் பார்க்கணும் நீங்க குஞ்சு அடிச்சிருப்பிய புளிய பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சு கூட்ட உடைச்சு சோழிய முடிஞ்சிடா நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியலடா என்ன எங்கேயோ போனமா தெரிஞ்சு என்ன தெரிய அதானே ஏன் புளிய பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமைச்சு கூட்ட உடைச்சு தட்டினே ஆனா பிளாஸ்டிக் பூல பூ பிளாஸ்டிக் பூல எறும்பா புளிய பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து விருந்தாடி வந்து பொண்டாட்டியை கெடுத்தானா புளியம் பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சு கூட்ட உடைச்சு போட்டு காலையில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு என்னடா ஒரு தடவை தான் கட்டி பிடிச்சாங்க என்னடா பண்ணி தொலைஞ்ச வாந்தி வாந்தியா வருது. அண்ணா நீங்க வாயில வச்சுட்டீங்க என்ன சொல்றக்கு இருக்கு பையல. அண்ணன் எதை வாயில வச்சிருக்கான் என்னடா திடீர்னு மயக்கமா வருதா? ஐயோ கட்டி பிடிச்சுக்கிறேன். காதலுக்கு வந்து கொடுமையா பாடுறா புளியம் பிஞ்ச பறிச்சு ஒருவேளை புள்ள பிறந்த அவர் பேரை இனிஷியல் வைப்போமா? அவர் தான் பிள்ளைக்கு அப்பேன் அம்மாளுக்கு அம்மா ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணலையே. அவன் ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணலைன்னாலும் இனிஷியல போட்டுக்குருவாங்க. நீங்க நம்ம வந்து அப்பையப்பா வந்துட்டு போயிருவேன். ஓ நீங்க செக்யூரிட்டி மாதிரி. ஐயோ வாந்தி எடுக்கிறாங்களே. அவங்கள வாந்தி எடுக்கிறாங்க. புளியம் பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சு கூட்ட உடைச்சு போட்டு காலையில கட்டி விட்டு சகல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னமோ பண்றாங்கடா. பண்ணீங்கன்னா புண்ணியமா போகும். புளியம் பிஞ்ச
அதுக்கு என்ன செய்யணும்? கூட்டு போய் என்னன்னு பார்த்து வரட்டா? சரி போய் பார்த்தோம். புளியம் பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சி கூட்ட உடைச்சு போட்டு காலில் கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலில் கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலில் கட்டி விட்டு மண்ணால குழம்பு சோறு ஆட்ட கட்டு தந்த நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா? காதல் மட்டும் மெய்யாகில்லே நாகுமா? நடந்த கதை ஊசி புள்ள புளிக்கூண்டா இருக்கு. அது பிராந்தி பாட்டுக்கு பிறந்திருக்குமோ? காணகத்து மயிறு பிடுங்க. அழுகாத, எவ்வளவு காலாடு சொல்றேன். அழுகாத, அம்மாட்ட பால் குடிக்கிறேன், நான் குடிக்கவா? பெரியப்பா தலைவா பிள்ளைக்கு பால் கொடுத்து அமைச்சிட்டு வாங்க பெரியப்பா. நானா? நான் வந்து பெரியப்பா. பேப்பா இவங்க குருசி. டேய் நீ என்னோட விருந்தாடி வந்தவன்டா. அதான் கரெக்ட் பண்ணிட்டேன். சித்த பிள்ளைக்கு பால் கொடுத்துருவாடா. நான் போக மாட்டேன். ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டாஞ்சில்லு ஆடும்போது தடிக்கு விழுந்தவ கூட்டமாக சேர்ந்து நாம மீனை பிடிச்சதோ கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதும் கையில கெளுத்தி மீன் குத்து நிச்சினோம் கதறி அழுததோ உன்னை பிரிஞ்சு நாள் வாழ முடியுமா? உசிர உன்னை நானும் மறக்க முடியுமா? பிரிஞ்சு காஞ்ச இறகு விறகும் புறக்க கூடையொடு வருவேன் ஈச்சம்பழமும் காரங்காயும் பருக்கின தருவேன் காஞ்ச இறகு விறகும் புறக்க கூடையொடு வருவேன் ஈச்சம்பழமும் காரங்காயும் பருக்கி தருவேன் பூசரையிலத்தில் ரூபி செஞ்சு ஊதியாடுனோ செயலையில் பிபி செஞ்சு ஊதியாடுனோம். ஆம கண்ணா மூஞ்சி ஆடும்போது இடுப்ப கிள்ளுவ நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா? உன் காதல் மட்டும் மெய்யா இல்லே நாகுமா? நடந்த கதை